ஹலோ அர்மீஸ், வெல்கம் டு பங்டன் கதை. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கெட்ச் டென் டைமோட வீக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ செப்டம்பர் 1 அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஜேகேவோட பர்த்டே. ஆனால் எப்பயும் போல் லேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு என்ன லேட் ஆகிறது புதுசாக சொல்லுங்கள். ஸோ எப்பயும் போல் லேட்டாக பர்த்டே விஷஸ் தான். ஹாப்பி பர்த்டே ஜேகே, லேட்டாக பர்த்டே விஷஸ் ஜேகே. எப்பயுமே சந்தோஷமாக இரு. யார் என்ன சொன்னாலும் சரி, ஹேட்டர்ஸாக தான் இருப்பாங்க. நம்மளுக்கு தான் ஆர்மிஸ் இருக்கோம்ல. ஸோ அதனால் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை பார்த்து மூவான போய்கிட்டே இரு. ஸோ ஆர்மிஸ், நீங்களும் உங்களோட பர்த்டே விஷஸ் கமெண்ட் செக்ஷனில் விஷ் பண்ணிடுங்க. ஓகே. இன்றைக்கி வளன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்டோரிக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்ப்போம். உங்கள் பேர் ஒயன். ஓகே, நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கும், சரிங்களா? அந்த மேஜிக்கல் பவரை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஃப்யூச்சரில் நடக்கிற விஷயம் கொஞ்சம் சீன்ஸ் அப்படி அங்கேயும் பிட்டாக வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு வந்துட்டு போகும். ஒரு இலிவிஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு போகும். இது உங்களோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேஜிக்கல் பவர்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறைய விஷயத்தில் உங்களை சேவ் பண்ணும். அதே விஷயம் நீங்கள் அதை பார்த்து மறந்துடக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. எனிவே, ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸு. நம்ம ஹீரோ பற்றி சொல்லணும் அப்படின்னா அதை நம்ம ஸ்டோரியில் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் இன்ட்ரோவில் சொல்ல விரும்பலை. ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் உங்கள் ரூமில் தூங்கிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கீங்க. அம்மா அப்பா தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உங்கள் ரூமில் தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ஜூம் பண்ணோம் அப்படின்னா, ஒயன் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கா ஒரு ஸ்ட்ரீட்டில். அப்போது ஒரு அறியாத ஃபேஸை அவள் ஒரு பர்சன், இது வரைக்கும் அவள் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு பர்சனை அவள் மீட் பண்ணுறான். பார்த்துட்டு, நீ உன் பேர் ஒயன் தானே அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். நான் ஒயன் தான், உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? உங்களை எனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு ஒயன் கேட்குறான். அப்போது அந்த இருக்கிற பர்சனும் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. பிகாஸ் அலாரம் அடிக்குது. உங்களுக்கு அந்த கனவுன்னு சொல்லுவோம்ல, அது அப்படியே கட் ஆகுது. ஐயோ போச்சே இந்த பர்சன், ஐயோ அப்படின்ற மாதிரி உங்கள் தலையில் கை வைக்கிறீங்க. இந்த பர்சன் எனக்கு ஒரு வாரமாக என் கனவில் வந்துகிட்டே இருக்கார், யார் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் முணங்கிட்டா அலாரம் ஆஃப் பண்ணிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, ஓகேன்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு சாப்பிட்டுட்டு ஓகே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்குக்கு கிளம்புறீங்க. ஓகே, ஸோ எப்பவுமே ஒரு வாக் டிஸ்டன்ஸில் தான் உங்களோட அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால எப்பவுமே நீங்கள் வாக் பண்ணி தான் போவீங்க. போகிற வழியில் அந்த தெருவில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ரொம்ப பெரிய ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இல்லை, சின்ன பப்பீஸ் தான். அந்த மாதிரி பப்பீஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு சின்ன ஃபுட்ஸு, ப்ரெட்டு அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு போவீங்க. போகும்போது ஒரு ஃப்ளவர் ஷாப் பார்க்குறீங்க, அவங்களுக்கு க்ரீட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஷுவலாக நடந்து போவோம்ல, அந்த மாதிரி நடந்து போகிறீங்க. ஸோ உங்கள் ஆஃபீஸ்க்கும் ரீச் ஆகிறீங்க. நீங்களும் உங்களோட ஆஃபீஸ்க்கு போய் எல்லாருக்கும் க்ரீட் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கு. ஒரு கம்பெனியோட சிஇஓட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த சிஇஓ நம்ம மிஸ்டர் லீன்னு வச்சுப்போம். ஓகே, மிஸ்டர் லீ. ஸோ மிஸ்டர் லீயோட பர்சனல் அசிஸ்டண்ட் தான் நீங்கள். ஸோ இந்த கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி கிடையாது, ஒரு மீடியம் அளவுக்கு இருக்கிற கம்பெனி. ஓகே, நல்லா ஏர்ன் பண்ணும், நிறைய ப்ராஃபிட் பார்க்கும், அவ்வளோதான். ஓகே, அந்த சிட்டியில் பாப்புலர் நோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நல்லா தான் போய்கிட்டுருக்கு. அந்த மாதிரி உங்கள் நாளும் போகுது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லேட் நைட்டில் ஒரு 6 o'clock நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஸோ கிளம்பி முடிச்சுட்டு வீட்டுக்கும் போய் சேர்றீங்க. ரூம் டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. போயிட்டு
இந்த வீட்டுக்கு வர நான் காலையில் எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு சோஃபாவில் போய் படுத்துட்டீங்க. ஸோ படுத்துட்டீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க போல், அப்படியே தூங்கிட்டீங்க. ஒரு 9 o'clock எந்திரிக்கிறீங்க பசினால். ஸோ எந்திரிச்சிட்டு வந்தோடனே தூங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஒரு நூடுல்ஸ் மணி மேக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. டிவியில் வந்து சீரீஸ் போட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது உங்களோட ரூம் டோர், அப்பார்ட்மெண்ட் டோர் காலிங் பில்லை யாரும் அடிக்கிறாங்க. யார் அந்த டைமுக்கு 9:30 யாரா வீட்டுக்கு வர போகிறா, அப்பா அம்மானா முன்னாடியே சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ்டு லுக்கோடையே நீங்கள் வந்து கதவை திறக்கிறீங்க. கதவை திறந்து அங்கே யாருமே இல்லை. யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போதே கீழே பார்க்குறீங்க. அங்கே ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் போலாக வச்சு கிஃப்ட் பாக்ஸ் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. யார் அது அப்படி புதுசாக வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் வந்து இது யார் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குற. பட் யாருமே இல்லை, வெறிச்சோடி இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போகிறா. அதை வந்து அந்த டீ டேபிள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து வச்சுட்டு வாட் இஃப் இதுக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு வச்சுட்டு என்னை வந்து கொல்ல பார்த்தாங்கன்னா, சே அப்படிலாம் இருக்காது, நான் வந்து அவ்வளோ கெட்ட பொண்ணு கிடையாது. வேறு என்ன இருக்கும் உள்ள? ஒரு வேளை ட்ரக்ஸ் இருக்குமோ? ஒரு போலீஸ் வந்து நீ தான் ட்ரக்ஸ் வச்சுருக்க அரெஸ்ட் பண்ணிட்டான். ஐயோ ஏன்னால இப்படி யோசிக்கிறேனோ, இதுக்கு தான் அந்த கரமோ மூவியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து என் மண்டையெல்லாம் எப்படி இருக்குது, என்ன தான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அது எப்படி இருக்குன்னா ஒரு க்யூப் ஷேப்பில் ஒரு பாக்ஸு, ஓகே, பிளாக் கலர் பாக்ஸு. அந்த பாக்ஸுக்கு மேலே ரிப்பன் வைப்போம்ல, இந்த மணி ரிப்பன் வச்சுருக்கு. அது வந்து ரெட் கலர் வச்சு கட்டியிருக்காங்க. நம்ம ஒயின் கொஞ்சம் பயத்தோடு தான் திறக்கிறா. பட் திறந்து பார்க்கும்போது அதில் வேறு எதுவுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு நோட் புக் மணி ஏதோ ஒரு நோட் புக் இருக்குது. என்னடா இது ஒரு நோட் புக்காக்கா, நான் இவ்வளோ யோசித்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே காரி துப்பிட்டு அது என்னடா நோட் புக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. ஒரு நார்மலாக ஒரு நோட்டு, சரிங்களா, கூடவே ஒரு ஒரு பென்சில் வந்து இருக்குது, சரிங்களா. நீங்கள் வந்து இந்த பென்சிலை சுற்றி மூற்றி பார்த்துட்டு அந்த நோட்டை பார்க்குறீங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. சரி என்னமோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பிளாங்க் ஷீட்டாக இருக்குது, எதுவுமே இல்லை. யாரா எவன்டா இதை வச்சுட்டு போனான்ற மாதிரி நீங்கள் அந்த நோட்டை ஒரு லுக்கு விட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்போ அந்த டீப்பாயில் நீங்கள் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்ருப்பீங்க இல்லையா, அப்போ நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்ருக்கும் போது அந்த டேபிளில் வச்சுட்டு தான் நீங்கள் போய் எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஐஸ்கிரீமை பார்க்குறீங்க, ஏன் நம்ம கொஞ்சம் கலை வண்ணத்தை தீட்டுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட அவங்க அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த ஐஸ்கிரீமை வந்து அப்படியே காப்பி அடித்து இங்கே வந்து வரைகிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் நிறைய ட்ராயிங் பண்ணுவேங்க. பட் போக போக இந்த வேலைக்கு அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணோடனே ட்ராயிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டிஸ்ட்னா அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இல்லை, உண்மையான ட்ராயிங் ஆர்டிஸ்ட்டு, சரிங்களா. ஐயா ஸோ அதனால் வந்து அப்படி நம்மளோட கலை ஒன்று தீட்டுவோமே, நம்மளும் ஒரு வகையான பெயிண்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த ஐஸ்கிரீமாக அதை வந்து காப்பி அடித்து வரைய ட்ரை பண்ணுறீங்க. ஸோ சூப்பராக வந்துருச்சு, அக்யூரேட்டாக அப்படியே வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மணி வரைஞ்சிட்டு பரவாயில்ல, நம்மளோட திறமை இன்னும் அழிஞ்சு போகலை, இது ரத்தமாக கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில மூவி டைலாக்ஸில் விட்டுட்டு டைமை பார்க்குறீங்க. மணி 10:30 ஆத்தி, இதுக்கு மேலே நான் முழிச்சிருந்தேன் அப்புறம் காலையில் பாஸ்கிட்ட நான் அடி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேயே வச்சுட்டு நீங்கள் போய் தூங்க போயிடுறீங்க, சரிங்களா. இப்போ அடுத்த நாள் மார்னிங் திருப்பி வந்து அலாரம் அடித்து எழுந்திரிக்கிறீங்க. திருப்பியும் ஒரு வெறுப்பான ஒரு லுக்கில் எழுந்திரிக்கிறீங்க. திருப்பி அந்த பேரை கேட்க மறந்துட்டேனே, ஏன் இப்படி பண்ணுற, கொஞ்சம் நேரம் தூங்கு, ஃபஸ்ட்டு இந்த அலாரமை தூக்கி எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாரமை பிடிச்சி திட்டிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு உங்களோட ஒர்க்குக்கு வந்து கிளம்புறீங்க. ஸோ இன்றைக்கி நீங்களும் வந்து கரெக்ட் டைமிங்க்கு ஒர்க்குக்கு வந்துட்டீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாஸோட மீட்டிங் ஸ்கெடியூல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு வந்து
பாஸ் ரூமுக்கு வந்து நீங்கள் கதவை தட்டி டூவில் போகிறீங்க. ஸோ எல்லாம் நார்மலாக போய்கிட்டுருக்கு. சடனாக வந்து பாஸ் வந்து வண்டியாக ஒரு லாரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு வேன்லேருந்து எல்லா ஒரு பாக்ஸோ ஏதோ இறக்குறாங்க. நீங்களும் வந்து பார்க்குறீங்க, என்னடா அந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பக்கத்தில் தான் நிற்பார். அவர்கிட்ட பாஸ் அது என்னது பாஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்து சிரிச்சிட்டு அதுவா ஒயன் அது ஐஸ்கிரீம் அப்படின்னா ஐஸ்கிரீமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், ஆக்சுவலி நம்மளோட கம்பெனி வந்து ரீசெண்டாக அதிகமான ப்ராஃபிட்ஸ் வாங்கியிருக்கு இல்லையா, ஸோ அதனால் நம்மளோட ஒர்க்கர்ஸ்க்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் தர்றதுக்காக ஐஸ்கிரீம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சீக்ரெட்டாக சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஓஹோ சரி அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஷியில் இருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் அந்த ஐஸ்கிரீம் தராங்கல்ல, அப்போ நீங்களும் வாங்குவீங்க. உங்களுக்கு என்ன ஷாக் அப்படின்னா, நேற்று சாப்பிட்ட அதே ஐஸ்கிரீம், நீங்கள் வரைஞ்ச அதே ஐஸ்கிரீம், அதே ஃப்ளேவரு, அந்த நோட்டில் என்ன வரைஞ்சிங்களோ அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிது. உங்களுக்கே ஒரு விஷயம் ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து எதுவும் மைண்ட் பண்ணிக்கல, ஏன்னா வந்து கேஷுவலாக இருக்கும்ல. ஏன்னா இப்போ ஐஸ்கிரீம் கிடைக்கிறது நார்மல் தான், இதில் வந்து நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து விட்டுட்டீங்க. ஸோ அப்படியே வந்து எல்லாருமே ஐஸ்கிரீம்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து உங்களோட ஒர்க்குக்கு போயிட்டீங்க. ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஒரு எப்பயும் போல் 6 o'clock வந்து கிளம்புறீங்க. ஸோ எப்பயும் போல் வீட்டுக்கும் டைமுக்கு வந்துட்டீங்க. இப்போ வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து அந்த நோட்டு தான் ஃபஸ்ட்டு படுது. வந்து அது கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுனாலும் உங்கள் மனசு ஊற்றிக்கிட்டே இருந்து வாட் இஃப் இது உண்மையாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தட் உங்கள் மனசு பொறுக்காமல் சரி எதையா வரையுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பூவை வந்து வரைகிறீங்க. சரிங்களா, ஒரு வித்தியாசமாக ஒரு பூ வரைகிறீங்க. எப்படி இருக்குன்னா, ஒரு ட்ராகன் ஃப்ளவர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று வரைகிறீங்க. அதாவது ஷார்ப்பான பெட்டல்ஸு, உள்ளே கொஞ்சம் ரெட்டு ஆரஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருந்தாலும் அது அழகாக இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரைகிறீங்க உங்கள் கற்பனைக்கு தோன்ற மணி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரைஞ்சி முடிச்சுட்டு போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு போய் தூங்கிடுறீங்க. ஸோ அடுத்த நாள் எப்பயும் போல் எந்திரிக்க ஐயோ ஏன் கொஞ்சம் லேட்டாக எந்திரிமா, அவர் பேரை மட்டும் ஏன் ஞாபகமே ஓ காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையிலேயே ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் இப்போ எப்பயும் போல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஒர்க்குக்கு வந்து கிளம்புறீங்க. ஓகேவா, அப்படி கிளம்பும் போது நான் சொன்னேங்களே உங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய ஸ்ட்ரீட் பப்பீஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பப்பீஸ்க்கெலாம் நீங்கள் ப்ரெட்டு போட்டுட்டு அப்படி நடந்து போகும்போது அந்த ஃப்ளவர் ஷாப்லேருந்து அந்த ஓனர் வந்து கூப்பிட்றாங்க, ஏம்மா ஏன் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்களும் சொல்லுங்க ஆண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும்னு நினச்சேன், இது நம்மளோட ஸ்டோர்லேயே வந்து புதுசாக வந்திருக்கு, நான் யாருக்கு இதை என்ன சொல்கிறது கிஃப்டாக தரலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஏன் நம்ம உனக்கு தரக்கூடாது, ரொம்ப நாளாக பார்த்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஃப்ளவர் பாட் எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்த நம்ம எனக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அவள் நேற்று அந்த புக்கில் என்ன வரைஞ்சாலும் அதே ஃப்ளார் அதே பூத்தொட்டி அது அவங்க கையில் வந்து இருக்குது. நம்ம எனக்கு என்ன சொல்லன்னு தெரில, வாய் அடைச்சி போய் நிற்கிறா. ஸோ நம்ம வயனும் வந்து என்ன சொல்கிறது வேணான்னு நான் சொல்ல முடியும். ஸோ அதனால் தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாரை வந்து அவள் வாங்கிக்கிறாள். ஓகேவா, நீங்கள் வந்து அந்த ஃப்ளவரை வந்து வாங்கிட்டு சரி இதை வந்து எப்படி ஆஃபீஸ் கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வீட்டுக்கு போய்ட்டு அந்த ஃப்ளவரை வந்து வைக்கிறீங்க. அப்படி வைக்கும் போது திருப்பி உங்களுக்கு அந்த ஸ்கெட்ச் புக் அந்த புக் இருக்கு இல்லையா, அது உங்கள் கண்ணுக்கு படுது. இந்த புக்கில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புக்கை உங்கள் கையோடு எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போயிடுறீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பாஸ் வந்து லீவு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறீங்க. ஐயா பரவாயில்லடா, இன்றைக்கி ஒரு நாள் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிளேஸுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தனியாக ஒரு கேபின் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேபினில் போய் நீங்கள் உட்காந்துட்டீங்க. உட்காந்துட்டு உங்களோட ஒர்க்கு அது இதுன்னு சொன்னது பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே பிஸியாக இருக்கீங்க. ஸோ
ஸோ லன்ச் டைம் அப்போது பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு பசிக்கவே இல்லை, ஏனே தெரில. சரி ஓகே, கொஞ்சம் லேட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது வந்து ஸ்கெட்ச் புக்கை பார்க்குறீங்க. பார்த்துட்டு இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, அந்த கனவுல ஒரு பர்சன் வந்தாங்க இல்லையா, அந்த பர்சனை வந்து நீங்கள் வரைகிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த பர்சனை நீங்கள் வந்து வரைகிறீங்க. வரைஞ்சி முடிச்சுட்டு இந்த மணி தான் இருந்தானா, இல்லை வேறு மணி இருந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. வயிற்றுலேருந்து எலி சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு, சோறு போட தாயே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை அப்படியே வச்சுட்டு நீங்களும் வந்து போய் கேன்டீனில் போய் ஃபுட்டு வாங்கிட்டு திருப்பி வரீங்க. வந்து பார்த்தா நீங்கள் வரைஞ்ச பிக்சர் இருக்கு இல்லையா, அது வந்து காணோம். எங்கடா காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா உங்களை அறியாமே, என்ன சொல்கிறது, எப்படி நடந்துச்சுன்னு தெரில, பட் அந்த புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கில் தான் நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க. அந்த புக்கோட பேஜ் வந்து கிழிஞ்சிருக்கு. அந்த பேப்பர் மட்டும் தனியாக பறந்து போய் எங்கேயோ விழுந்து கிடக்குது. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு என்னது இது, நான் கிழிக்கலையே, இப்படி இது கிழிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட். என்னடா அது, சரி ஓகே தெரியாதரமாக அதுவே கிழிஞ்சிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுட்டை உங்களோட டேபிளில் வச்சுட்டு அதை போய் எடுக்க போகும்போது ஆக்சுவலி உங்களோட ரூமில் ஒரு விண்டோ இருக்கும். ஓகேவா? சிமிலர் டு பால்கனி, பட் பால்கனி இல்லை. பால்கனி மாதிரி இருக்கும், ஆனால் பால்கனி இல்லை. அந்த மாதிரி ஒரு விண்டோ. காற்று வர மாட்டேந்தே, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், ஏசி காற்றே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜன்னலை வந்து திறந்து வச்சுருப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த காற்றுக்கு இது பறந்து போய் அங்கே விழுந்திருக்கும். அதனால் நீங்கள் போய் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிட்டு அதை எடுக்க போகிறீங்க. கரெக்டாக நீங்கள் எடுக்க போகும்போது காற்று வீசி அந்த பேப்பர் வந்து ஜன்னலுக்கு வெளியே பறந்து போயிடுது. போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டான லுக்கு விட்டுட்டு ஐயோ எனக்கு கரெக்டாக அந்த மூஞ்சி வேறு ஞாபகம் இல்லை, நான் எங்கிட்ட போய் திருப்பி வரைகிறது, சரி விடுவேன் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அந்த நோட்டை வந்து அப்படியே வந்து மூடி வச்சுட்டு உங்கள் வேலையை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. சரிங்களா? இப்போது இன்னொரு சைடை பார்க்கலாம். இந்த சீன், அதாவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ முடியுது. இப்போ இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ வந்து டோர் வந்து நாக் ஆகுது. கமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் உள்ளே வரார். அதாவது இந்த பர்சன் உட்காந்துட்ருக்காரு, இந்த பர்சன் சொல்கிறாரு கமன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு யாரோ ஒருத்தவங்க உள்ளே வராங்க. டேவி என்ன பண்ணிகிட்ருக்க? ஓ ஜெமன், நான் சும்மா உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்தா எப்படி தெரியுதா அப்படின்னு கேட்குறான். தெரியுது மச்சி, எவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், இப்போ எப்படி சொல்கிறது, ஒர்க்லேயே முழுகி கிடக்காதுல, வாழ்க்கையில் ரிலாக்ஸ் இருக்கணும் மேன், ரிலாக்ஸ் பண்ணு ப்ரோ, சில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினா வந்து கொஞ்சம் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு டேய் ஒர்க் இருக்குடா முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னும் போது ஒர்க் இருக்குதுன்னு நீ கடந்த ஒரு வருஷமாக இதையே தாண்டா சொல்லிகிட்டு இருக்க, வாடா என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, அப்படி ஒரு ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு ஒர்க் பண்ணுறதுல உனக்கு என்னடா நான் அப்படின்னா நீயும் வந்து ஒர்க் பண்ணு. சரி நம்மளுக்கு இந்த படிப்பு ஒர்க்குன்ற ஆக்கவே ஆகாதுடா, ஜாலியாக ஊர் சுற்றணும், அப்படி இருறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் என்னென்னமோ சொல்கிறாரு. ஆனால் நம்ம கொஞ்சம் கூட அசரலை. ஸோ வந்து உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கான். உன்னை கட்டிக்க போகிறவன் ரொம்ப கஷ்டம், என்ன சொல்கிறதுக்கு, நீங்கள் போய் உங்களோட பொண்டாட்டியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ஜெமின் டேய் பொண்டாட்டியை பற்றி பேசாத, அப்போ என் ஃப்யூச்சர் பொண்டாட்டியை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது டேய் காயாச்சு சாய் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. 2 பேரும் திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ஜங்குக்கு இருக்கான். என்னடா என்ன நானும் அன்னைங்களாச்சே பொறுமையாக போனேன் கச்சன்னு சாய் கேபினா என்னது இது அப்படின்னும் போது என்னடா அப்படின்ற மாதிரி நம்ம வீணாக தலையில் கழிச்சு என்னடா ஆளாளுக்கு வந்துட்டேன் உயிரை வாங்குறதுக்குன்னே வருவீங்களா, கொஞ்சமாக தனியாக விடுங்கடா அப்படின்ற மாதிரி வைக்கும் போது அது எப்படி
நாங்கள் வந்து உன்னோட அசிஸ்டன்ஸ். ஸோ நாங்கள் வந்து எப்படி உன்னை தனியாக விட்டுட்டு இருக்கிறது, அப்போ எங்களுக்கு வேலை எப்படி போகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மினும் ஜேகேவும் ஒன்றா சொல்கிறாங்களா. இவங்க 2 பேரும் நான் அசிஸ்டண்ட்டாக போட்டது தான் என் வாழ்க்கையில் பண்ண பெருந்தப்பு அப்படின்ற மாதிரி தலையில் கை வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் ஜேகேவும் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அந்த கேபினில் தான் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம வீயும் கொஞ்சம் நேரத்தில் ஒர்க்கை முடிச்சுட்டு, ஏபா அந்த சொட்டத்தோட என்னோட நான் உட்காந்துட்டு பிஸ்னஸ் போட்டது வெறும் தப்புடா, முடியவே இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டயர்டாக பேசுகிறானா. அப்போது இங்கே பாரு மாப்பிள்ள, உனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது, வயசு பார்த்தியா 30 ஆக போகுது, இன்னும் நீ கல்யாணம் பண்ணாமல் வச்சிட்ருக்குற, அப்புறம் இப்படி போனால் குழந்த பாக்கியம் வராதுடா அப்படின்ற மாதிரி நம்மளோட ஜீன் வந்து சொல்கிறானா. அப்போ வந்து நம்ம வந்து உன் வாயை கழுவிட்டு உட்காந்தா கூட எனக்கு வந்துடும்டா, நீ கண்ணு வச்சு தானே எனக்கு எல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறானா. ஸோ இதை கேட்ட ஜேகே, சரி அவனும் என்ன சொல்கிறான், நல்லதுக்கு தானே சொல்கிறான்னா, உன்னோட சின்ன பையன், நானே கல்யாணம் பண்ணி நல்லா செட்டிலாக இருக்கேன், உனக்கு என்னடா பிரச்சனை, நான் கல்யாணம் பண்ண மாட்டேனாடா சொன்னேன், செட் ஆக மாட்டேங்குதுடா, அவே என்ன சொல்கிறது, ஒன்று பணத்துக்காக வரேன், இல்லை புகழுக்காக வரேன், இல்லை உடம்புக்காக வரேன், நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கான். இவங்க 2 பேருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ வந்து சரி வாடாமச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்லும் போது, சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் வந்து கிளம்பிடுறாரு. ஸோ அப்படி வந்து நம்ம ஜேகே ஜெமன் அப்படின்ற மாதிரி 3 பேரும் வந்து ஆளுக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு 3 பேர் ஒன்றா போகிறாங்க. அப்படி போயிட்டு ஒரு கடல் பக்கம் தான் வந்து காரை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. ஓகேவா, இது வந்து ஒரு நல்ல டைமிங் வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு டைமிங் வச்சுக்கோங்க. நம்ம வியும் வந்து அப்படியே வந்து கடலை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜெமன் ஜேகே ஸோ 3 பேர் கடலை பார்த்துட்டு சும்மா ரேண்டமாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இருக்கான் இல்லையா, அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். சீனரிஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். சடனாக அவனோட ஐஸ் வந்து ஒரு ஃபிகர் ஒரு பர்சன் மேலே வந்து ஃபாலோ ஆகுது. அந்த பர்சனோட பேக் போஸ்ட் தான் தெரியுதே தவிர ஃப்ரண்ட்டு தெரில, அவங்க ஃபேஸ் தெரில, பேக்கில் தான் பார்க்குறான். யார் அந்த பொண்ணுன்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். இவனுக்குள்ளே ஒரு உணர்வு, இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி. அந்த பர்சனும் வந்து கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு எதையோ டீப் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பும்போது ஒரு பர்சன் வந்து இவங்களே பார்த்துட்ருக்கிறது இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவங்க அந்த பர்சனை பார்க்கும்போது, அதாவது நம்ம வந்து அந்த பர்சனோட ஃபேஸை பார்த்த உடனே நம்ம வீக்கு ஒரே ஷாக், நீ அந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பொண்ணுக்கு நீ அந்த பையன் தானே அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் ஷாக் ஆகுது. ஸோ நம்ம வந்து டக்குன்னு வந்து அந்த பொண்ணு ஐயோ எப்படி போய் பேசுகிறது, இதுக்குடா நீ இப்படி இருக்க, கொஞ்சம் ப்ளே பாயாக இருந்திருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே பேசிட்டு வந்து அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்கேன். அந்த பொண்ணும் இவனையே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு யாரும் இல்லைங்க, நீங்கள் தாங்க. நீங்கள் பிடிச்சிருப்பீங்க, பட் ஸ்டில் சொல்கிறேன், அந்த பொண்ணு நீங்கள் தான் அங்கே நிற்கிறீங்க. ஆக்சுவலி உங்களோட ஒர்க்கெலாம் முடிஞ்சிருக்கோம். பாஸ் வந்து லீவுனால் நீங்கள் கொஞ்சம் இயர்லியாகவே வந்திருப்பீங்க. காலையிலேருந்து இந்த மாதிரி சில விஷயம்லாம் நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கடலுக்கு வந்திருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சீனை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு ஒரே ஷாக்கு, இவன் அவன் தானே அந்த பேர் தெரியாத உருவம் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ 2 பேருமே அப்படியே தான் நிற்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் 2 பேருக்குமே.
வி அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம வி ஒரு மாதிரி ஜர்க்க விட்டுட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே நம்ம ஜேகேவும் ஜிம்முன்னு தான் அவனை கூப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க போல். ஐ கான்டாக்ட் வந்து பிரேக் ஆகிட்டு நம்ம வி தான் பார்க்குறோம். என்னடா அப்படின்னும் போது என்னடா பார்த்துட்ருக்க, அந்த பொண்ணை அப்படியே விரிச்சு பார்த்துட்ருக்க அப்படின்னும் போது இல்லைடா அப்படின்ற போது ஆமாம் அந்த பொண்ணு எதுக்கு உன்னை பார்க்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே பார்க்குறான். ஏன்டா எங்களுக்கு தெரியாமல் ஒரு செட்டா அப்படின்னும் போது நம்ம ஜிமின் கேட்கும்போது டே சி அப்படிலாம் இல்லை, அந்த பொண்ணு சி இழுத்துக்கிட்டே இருக்காமல் ஒழுங்காக சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்லுவானா. அப்போ வந்து நம்ம வி வந்து இல்லைடா மாச்சி நான் சொன்னேன்ல ஒரு பொண்ணு கனவுல வந்துட்டு போகிறான் அப்படின்னும் போது ஆமாம் அந்த பேர் கேட்கும் போது மறைஞ்சு போயிடுவாளே அந்த பொண்ணு தான்டா அப்படின்னு என்னது ஆமாண்டா விளையாடல எதையாவது இன்னும் கனவு கண்டுட்ருக்கியா அப்படின்னமோ இல்லைடா அந்த பொண்ணு தான்டா நான் அடித்து சொல்லுவேன்டா, அப்புறம் எதுக்குடா அந்த பொண்ணு என்ன பார்க்க போகிறா அப்படின்னும் போது இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. சரி வா போய் கேட்டுருவோம் அப்படின்னும் போது ஐயோ நானும் வரல அப்படின்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் ஜேகே நம்ம ஜிம்மனும் ஜேகேவும் வியை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, என்ன பேசுகிறது என்ன உங்களோட உடம்புல எதுவுமே செயல்படலை, அப்படியே நிற்குது. ஏன் உங்களோட வேர்ல்டே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சடனாக ஏமா பொண்ணே அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸால் நீங்கள் உலகத்துக்கு திருப்பி வரீங்க. அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பேர் என்னம்மா அப்படின்னும் போது நீங்கள் யார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது பாத்தியாடா நீ சொல்கிற பொண்ணு இந்த பொண்ணு கிடையாதுடா, இதுவே தப்பாக புரிஞ்சிட்ருக்க, தேவையில்லாமல் கனவு காணாமல் வாடா அப்படின்னு நம்ம ஜேகே சொல்லும் போது நம்ம வியும் மேபி இருக்கலாம் தப்பாக புரிஞ்சிருப்பேன் போல் அப்படின்னமோ சாரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சாரி கேட்டுட்டு அங்கே போயிடுறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியலை என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வீக்கும் ஒன்றும் புரியலை. அப்படியே 2 பேரும் வந்து திரும்பி பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த சீன் வந்து கட் ஆகுது. ராத்திரி நம்ம எனக்கு தூக்கமே வரல, உருண்டுக்கிட்டே இருக்கா. யார் அந்த பையனை ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்கள் தலையில் கையை வச்சுட்டு படுத்திருக்கீங்க. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் நீங்களும் தூங்கிட்டீங்க சரிங்களா. தூங்கிட்டு காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஆனால் இந்த தடவை உங்களுக்கு எந்த ஒரு கனவுமே வரல. அப்படி காலையிலையும் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிக்கும் போது உங்கள் ஃபோன்லேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி வருது. யார் அந்த டைமுக்கு மெசேஜ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நம்ம பாஸ் வந்து வேலையை விட்டு போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி உங்களுக்கு பகிரன் ஆயிடுச்சு. என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கடகடான்னு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றுறீங்க. ஆனாலும் உங்கள் மைண்டு வந்து திருப்பி இந்த கனவுக்கே தான் போகுது. ஏன் இன்றைக்கி கனவு வரல, எனக்கு ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரிலையே அப்படின்ற மாதிரி உங்கள் தலையில் கை வச்சுட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் சாப்பிடல, உங்களுக்கு மூடே இல்லை. ஸோ அந்த பிளான்ட் இருக்குல்ல, நேற்று ஒரு பூச்செடி மட்டும் வாங்கினோம் இல்லையா, அந்த பூச்செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ கடைசியில் நீங்களும் ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துட்டீங்க சரிங்களா. ஸோ சேர்ந்துட்டு பார்க்குறீங்க எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மிஸ்டர் லீயும் வந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் பொண்ணு சார் அப்படின்னும் போது வாங்கம்மா மகாராணி எவ்வளோ லேட்டாக வரீங்க இன்னொன்று. சாரி சார் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா சரி ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னும் போது ஏன் சார் போகிறீங்கன்னா இல்லைடா அங்கே என்னோடய ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து வெளியே யூஎஸ்க்கு கூப்பிட்டு போய் அங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அப்படின்னும் போது சரி சார் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாருக்கும் எக்ஸ்கியூஸ் மீ எல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா. ஸோ எல்லாருக்கும் தெரியும் நான் இன்றைக்கி வந்து வேலையை விட்டு போகிறேன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் நான் வந்து மிஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய இடத்துலேருந்து அடுத்து என்னோடய அண்ணன் பையன் வந்து கவனிச்சுப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ணன் பையனா யார் அது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சின்ன மொனமொனே கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அவன் வந்து ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோடு சேர்த்து நம்ம கம்பெனியும் ஹேண்டில் பண்ணிப்பாங்க.
அவனும் ஒரு நல்ல பையன்தான். ஸோ என்ன எப்படி பார்க்குறீங்களோ அதே போல் அவனையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட ஜாப்ஸ்க்கு நீங்கள் போங்க, அவன் இன்றைக்கே வந்து ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மிஸ்டர் லீவும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம மற்ற மெம்பர்ஸ்னால் ஒர்க்கர்ஸில் இருப்பாங்களே, அவங்களாம் ஒர்க்குக்கு வந்து போயிட்டாங்க. இங்கே நம்ம மிஸ்டர் லீயும் வெயிட் பண்ணிகிட்ருக்கார், கூட நம்ம ஒயனும் நிற்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பர்சனல் அசிஸ்டண்ட் இல்லையா, பிஏனால் கூட தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ நீங்களும் வந்து பிஏ மணி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, பிஏ தான். ஸோ அப்போ வந்து ஒரு கார் வந்து அங்கே நிற்கிது, ஒரு பிளாக் கலர் எஸ்யூவி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கார் வந்து நிற்கிது. அங்கேருந்து ஒரு பர்சன் வெளியே வராரு. பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்மளோட வீதான். அவரை பார்த்தா உங்களுக்கும் ஷாக்கு, அவருக்கும் ஷாக்கு. ஆனால் 2 பேருமே வெளியே காட்டிக்கல, ஏன்னா ப்ரொஃபஷ்னல் அப்படின்றதுனால யாரும் காட்டிக்கல. கூட நம்ம ஜேகே ஜெமன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் ஆச்சரியப்பட்டு போய் இவளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம மிஸ்டர் லீ வந்து எல்லா ஒர்க்கர்ஸையும் திருப்பி கூப்பிட்றாரு. எல்லோரும் வராங்க. வந்து பார்த்தா நம்மளோட ஜெமன், ஜேகே இவங்க 3 பேருமே இருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மொனன்னு வரும்போது நம்மளோட மிஸ்டர் லீ, ஓகே கவனிங்க, இவர் தான் மிஸ்டர் கிம் டேங், அண்ட் தென் இவங்க மிஸ்டர் பாய் ஜிமின் அண்ட் ஹிம் மிஸ்டர் ஜான் ஜாங்குக் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இனிமேல் இவங்க 3 பேர் தான் இந்த கம்பெனியை பார்த்துக்க போகிறாங்க. இவர் தான் சிஇஓ, இவங்க 2 பேரும் அவரோட பிஏஸ், கூட நம்ம ஒயனும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயனையும் கை கட்டுறாரு. ஸோ சரி இது வந்து மிஸ் ஒயன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்மளோட வீக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாரு, எதுவும் சொல்லிக்கல. நம்ம ஒயனுக்கும் வந்து டேயாங்கோட பேரை கேட்டவொடனே ஓகே அப்படின்ற மாதிரி மண்டையாட்டிப்பா, அவ்வளோதான். ஸோ அப்படி சொல்லிவிட்டு ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் ஒரு பபாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு. யாருன்னா நம்ம மிஸ்டர் லீ. கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்லி நீங்கள் விடும்போது ஆமாம் சிஓ ரூம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்பாரா. அப்போ வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முன்னாடியே போகிறீங்க. நம்ம 3 வருஷம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. வந்துட்டு நீங்கள் வந்து இதுதான் அந்த ரூமு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. மிஸ்டர் லீவோட கேபின் இருக்குங்களா, அதுதான் இப்போதைக்கு. ஸோ அதை வந்து காட்டுறீங்க. நம்ம வியும் உள்ளே போயிடுறாரு. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே போனோன்னே ஸோ உன்னை தானே அன்றைக்கி நாங்கள் பீச்சில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம். எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணுறீங்க. அப்போ நம்ம வியும் வந்து நம்ம வியும் ஆக்சுவலி சாரி மிஸ் ஒயன், ஆக்சுவலி நாங்கள் அந்த டைம் வந்து ஏதோ ஒரு தப்பாக நினச்சிட்டு அங்கே வந்துட்டோம், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அது தப்பாக நினச்சிக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே வந்து ஒரு எதுவும் சொல்லுது, ஆனால் உங்களுக்கு என்னன்னு தான் புரியலை. சரிங்களா? ஸோ இப்போ வந்து சரி ஓகே ஸ்கெடியூல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலி சார் இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல் டே மீட்டிங் தான் நாளே வச்சு செய்ய போகிறாங்கன்றது இது வந்து நம்ம வீக்கு மட்டும் புரிஞ்சிருச்சு. போச்சுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டு சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்கள் ரூமுக்கு வந்து நீங்கள் போயிட்டீங்க, அதாவது உங்கள் கேபினுக்கு நீங்களும் போயிட்டீங்க. ஸோ அங்கே போயிட்டு எப்பயும் போல் நீங்கள் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்து அப்போதைக்கு மீட்டிங்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது சில மீட்டிங்க்கு நீங்கள் தான் ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் தான் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்கீங்க. எல்லோரும் வந்து கவனிச்சிட்ருக்காங்க. நம்ம வியும் ஜிமன் ஜேகே இவங்க 3 பேருமே இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு ப்ரெசன்டேஷன் தந்துட்டுருக்கீங்க. ஸோ தட் ரொம்ப என்ன சொல்கிறோம், வியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். பரவாயில்லையே மேடம் பயங்கரமாக சொல்கிறாளே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று ப்ரௌடாக ஃபீல் ஆகுறான். ஓகே, ஸோ அப்படியே வந்து இந்த மீட்டிங் எல்லாமே முடியுது. ஈவினிங் ஒரு 6 o'clock ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு போக வேண்டிய டைமு. ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸில் தான் இருக்கீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டோரை வந்து நாக் பண்ணுறீங்க.
அதாவது சிஇஓ கேபின் இருக்குல்ல, அதாவது வியோட கேபினோட டோரை வந்து நாக் பண்ணுறீங்க. வந்து கமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடான வாய்ஸ் வந்து வெளியே வருது. நீங்கள் வந்து அந்த வாய்ஸை கேட்டோடனே ஒரு மாதிரி உங்கள் பாடியெல்லாம் ஷிவர் ஆகுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உள்ளே போகிறீங்க. ஸோ அப்படின்ற மணி நம்ம வியும் வந்து பார்த்துட்டு ஹே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நார்மல் வயசுக்கு வந்துட்டான். நீங்கள் வந்து இல்லை சார் டைம் 6 o'clock ஆயிடுச்சு, லேட் நைட்டு, நான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறா. ஸோ இதை கேட்டு நம்ம வியும் ஜேகே இந்த ஜெமன் ஸோ இவங்க 3 பேருமே பார்க்குறாங்க. டைம் அப்போ தான் நோட் பண்ணுறாங்க 3 பேருமே. ஸோ 6 o'clock ஆயிடுச்சா, சரி ஓகே நீ கிளம்பு, ரொம்ப லேட்டாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி அனுப்பிடுறோம். ஓகே ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அவள் பாட்டு போயிடுறா. அப்போ வந்து நம்ம ஜிம்மன் தான், ஏன்டா அனுப்பி வச்ச, அவ்வளோ ஒர்க்ஸ் பெண்டிங் இருக்குது, இப்போ அனுப்பி விட்டுட்டேன்னா விளையாடுறியா, அது பொண்ணுடாவ, மணி 6 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே லேட்டாக போனால் என்ன ஆகுறது சொல்லு, அவளுக்கு வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம வி வந்து கேட்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மனும் வந்து ஒத்துக்கிறான். ஏன்னா அவனுக்கும் புரியும் இல்லையா. ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுடுறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. நம்ம என்ன அப்படி டயர்டாக வீட்டுக்கு வர, ஆனால் அவளோட மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. என்ன தான் இங்கே நடக்குது, அந்த பையன் யார், அந்த பையனை கண்டிப்பாக அவன் தான் நான் கனவுல பார்த்த பையன். ஸோ கடைசியில் அவன் பேர் டயாங்க வி. டயாங் நீ யார், என் கனவுல எதுக்கு நீ வர, எனக்கு சத்தியமாக புரியலடா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஒயின் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வகையான ஒரு டிப்ரெஷனுக்கு நீங்கள் போயிடுறீங்க. ஓகேவா. ஸோ நீங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்ட்டு அந்த ராத்திரி அப்படியே களைச்சிட்றீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அழகாக தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் கனவுக்குள்ளே போகலாமா. ஸோ அப்படி கனவுக்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் தான் அந்த கடல் இருக்கு இல்லையா, அந்த கடல் கரையில் வந்து நீங்கள் நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பும் போது அங்கே ஒரு பர்சன் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அந்த பர்சனை வி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அந்த பர்சனும் அவன் கூட இருக்கிற ரெண்டு பீப்புள்ஸை வந்து கூப்பிட்டு வர்றாரு. வி நீ அப்படின்னும் போது நீங்கள் அப்படின்னும் போது ஒயான் கடைசியில் உன் பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி, கடைசியில் உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. என் வாழ்க்கையை இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. ஆமாண்டி, உன் மனசுக்குள்ளே அத்தனை குழப்பங்கள் இருக்கும். நான் தான் அந்த பையன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படி சொல்கிறது தான் எனக்கு தெரில. என்னோடய ஃபீலிங்ஸ் எனக்கே புரிய மாட்டேங்குது. நான் எப்படி உனக்கு வந்து சொல்ல முடியும். ஆனால் எனக்கு நீ சூப்பராக ப்ரெசன்டேஷன் கொடுத்த, மீட்டிங்லலாம் செம்ம கிளப்பிட்ட, உன்னாலே நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடச்சிச்சு. உனக்கு என்ன பிடிக்குமா அவன் அப்படின்னு வந்து அவன் கேட்குறான். ஸோ நீங்களும் நான் அப்படின்னு சொல்ல வரும்போது அலாரம் அடிக்குது. நீங்களும் வந்து எழுந்திரிச்சு ஐயோ இந்த அலாரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுறீங்க பாரு, அடித்து போய் உடஞ்சி விழுகுது. நீங்கள் கருமம் முடிச்ச அலாரம், ஆனால் உனக்கு கனவாக வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கு. சை, இது தெரிஞ்சதான் நான் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்திருப்பேன். எங்கள் அம்மா கூட கனவு காண விடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரியா அழுவோம் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு விட்டுட்டே வந்து போய் குளிக்க போகிறீங்க. ஸோ குளிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த கனவை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னது இது இந்த மணி வருது, அந்த மணி ப்ரப்போஸ் பண்ணது, அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரில. என்னோடய ஃபீலிங்ஸ் எனக்கே புரிய மாட்டேங்குது. உனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது வயன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்குமா, அந்த டயலாக் அவளோட ஹெட்டுக்குள்ளே திருப்பியும் ஒரு எக்கோ கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது. நம்ம வயனால் எதுவுமே பண்ண முடியல, அந்த மைண்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம வயனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நான் உன்னை பண்ணுறேன்னா என்ன, உன்னை லவ் பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒர்க்குக்கு போகிறீங்க. யாருக்கும் பை காட்டில், யாரையும் பார்த்து சிரிக்கலை, ஒரு மாதிரியே டிப்ரெஸ்டாக இருந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஆஃபீஸுக்கும் வந்துட்டீங்க. ஸோ இன்றைக்கி வந்து
போகிறீங்க, பார்த்தா ஜிம்மன் ஜேகேவை ஆளை காணோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வியோட கேபினில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வியோட கேபின் டோரை வந்து நாக் பண்ணுறீங்க. ஸோ வந்து கம்மின் அப்படின்னு கேட்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே வி மட்டும்தான் இருக்கார். நீங்கள் சுற்றி மாற்றி பார்க்குறீங்க. அப்போ வந்து நம்ம வி வந்து அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, ஹே குட் மார்னிங் மேன், என்ன அந்த ஜிம்மன் ஜேகேவை காணோன்னு பார்த்துருக்கேன் அப்படின்னு. எஸ் சார் அப்படிங்கும்போது, ஆக்சுவலி வந்து நான் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அது உங்கள் பாஸ் சொல்லியிருப்பார். அந்த கம்பெனியை யார் பார்த்துப்பா, இங்கே வந்துட்டா. ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மனும் ஜேகேவே அங்கே அனுப்பிட்டேன். ஸோ அதனால் நீ மட்டும் இங்கே பார்த்துப்ப அப்படிங்கும்போது, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் மட்டும் பண்ணுறீங்க. ஸோ ஸ்கெடியூல் சார் அப்படின்னு சொல் அப்படின்னும்போது, இன்றைக்கி வந்து இந்த மணி நம்மளுக்கு இந்த மீட்டிங் இருக்குது, அப்புறம் இந்த மணி வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி அவன் மட்டும் ஆட்டுறான். ஓகே அப்படின்னும் போது, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறான். சார் சாப்பிட்டியான்னு கேட்டேன். சாப்பிட்டேன் சார். சாப்பிட்டியா, சரி ஓகே. சாப்பிட்ட மணி தெரியல, கொஞ்சம் டயர்டாக இருக்க, தூங்கலையா? இல்லை சார், நல்லா தான் தோணுங்க. சரி ஓகே அப்படின்னும் போது, சொல்ல மாட்டேன், ஆக்சுவலி உன்னோட கேபினில் இருக்க திங்ஸ்லாம் வந்து இங்கே மாற்றிட்டேன், இனிமேல் நீ இந்த கேபின்லேயே இருக்கலாம். ஏன்னா நான் ஓயாமல் உன்னை கூப்பிட்டுட்டு நீ அங்கேருந்து ரஷ்ஷாக இங்கே வர்றதுக்கு பேசாமல் நான் இங்கேயே உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிப்பேன், அதனால நீ இங்கே இருந்துக்கலாம்ல, உனக்கு ஏதாவது அச்சீவ் பண்ண இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மட்டும் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறீங்க. எஸ், நோ, இல்லை சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி முடிச்சிட்டிங்க. இதுவே எடுத்துக்கலை, ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா உங்களோட மைண்டை இங்கே இல்லை, சுயநலவிலே இல்லை, நீங்கள் வேறு ஏதோ ஒன்று யோசிச்சுட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த தாட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ நம்ம வீக்கும் சரி ஓகே அப்போ இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை காட்டுறான். அங்கே தான் பார்க்குறீங்க உங்களோட டேபிள்லாம் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கே வந்து அப்படியே இறக்கி வச்சுட்டு அங்கே வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம வீயும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி இருக்கும். ஸோ காஃபியெல்லாம் குடிச்சிட்டே தான் உங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறான், ப்ளஸ் சைடு கேப்பில் உங்களையும் பார்க்குறான். ஆனால் நம்ம ஒயின் எதுவுமே பண்ணல, அந்த கம்ப்யூட்டரில் எதையோ நோண்டிக்கிட்டே இருக்கா, அப்படியே ஜோன் அவுட் ஆகி நிற்கிறா. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு தாட். ஏன்னா அவன் மைண்டுக்குள்ளே நான் லவ் பண்ணுறேன், நான் பண்ணலையா, என் மனசு என்ன தான் சொல்லுது, உண்மையிலே அவன் தானா அப்படின்ற அந்த தாட் எல்லாமே அவன் மண்டைக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது நம்ம வந்து ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்திருப்பான் போல. டக்குன்னு நீங்கள் வந்துட்டு சார் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் வந்து என்னாச்சு ஏன், ஏதாவது உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லை சார், நான் உன்னை 1 மணி நேரமாக கூப்பிட்டுருக்கேன், என்னாச்சு உனக்கு? இங்கே பாரு, உனக்கு ஏதாவது ஒரு மாதிரியாக ஃபீல் ஆச்சுன்னு நீ போய் வீட்டுக்கு கிளம்பு, போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா, இப்படி உட்காராத, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஒயினுக்கு அந்த பயமாக இருக்குதுன்னு கேட்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ வந்து ஸோ சொல்லுவேன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், என்னை தப்பாக மட்டும் நினச்சிட மாட்டீங்கள்ல அப்படிங்கும்போது கேளு. இல்லை சார், நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணை கனவில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னும் போது நம்ம வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. நம்ம ஒயினையே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஒயினும் எதுவும் பேசலை, நம்ம எதுவும் பேசலை. சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு ஐ கான்டாக்ட். பேருமே உங்களோட ஒருத்தர் கண்ணுக்குள்ளே அப்படியே மூழ்கி போய் இருக்கீங்க. பேச முடியாத உணர்வுகள், என்ன சொல்கிறது, ஆன்சர் என்ன, லவ் பண்ணுறோமா, லவ், எல்லா ஆன்சருமே அந்த ஐ கான்டாக்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடுது. ஸோ நம்ம ஒயின் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறா. அதோட அந்த ஐ கான்டாக்ட் பிரேக் ஆகுது. என்ன ஒயின் பேசுகிறா அப்படின்னும்போது, இல்லை சார் சொல்லுங்கள் உண்மையிலே அப்படின்னும் போது, உனக்கு எப்படி அப்படிங்கும்போது, ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க எனக்கு தெரில,
அந்த மணி கனவு காண்ற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் உங்களை அப்படின்னு மணி அவன் சொல்லும்போது நம்ம என்ன எதுவுமே பேசலை. டக்குன்னு அவன் சேர்லேருந்து எந்திரிச்சு வந்து உங்களை ஒரே ஹக் பண்ணுறான். ஈவன் உங்களுக்கே ஷாக்காக இருக்குது. பட் அந்த அந்த வார்மில் நீங்கள் அப்படியே மூழ்கி போய் அவனை திருப்பி பேக் ஹக் பண்ணுறீங்க. வயன் உனக்கு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி அப்படின்னு சொல்லும்போது நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயனும் வந்து நம்ம மூவியை வந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறான். ஸோ 2 பேருமே கண்ணில் இருந்து டியர்ஸ்லாம் வந்து விழுக ஆரம்பிக்குது. நம்ம வயனும் உண்மையிலேயே நீங்கள் என்ன அப்படின்னமோ, ஆமாம் வயன், உன்னை நான் ஒரு பல மாதமாக உன்னை நான் கனவுல பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஏன், யார், என்ன பேர் எதுவுமே எனக்கு தெரில. ஆனால் நான் உன்னை எப்போ நான் பீச்சில் பார்த்தேனோ எனக்கு ஓகே அது கனவு இல்லை ஏதோ அப்படின்ற மாதிரி அப்படின்னும் போது, ஆமாம் வயன் உனக்கு அப்படின்னும் போது, நானும் உங்களை கனவுல பார்த்துட்ருக்கேன். அப்படி பார்த்துட்ருக்கும்போது நான் ஒவ்வொரு டைமும் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க வரும்போது தான் என் கனவெல்லாம் முடியும். உங்கள் பேர் என்ன அந்த மாதிரி நான் ஒரு மாதிரி டெஸ்ப்ரேட்டாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷ்னலான சீன்லாம் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ஐ மிஸ் யூ வயன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயணும். ஸோ இதோட இந்த எண்டிங்கை வந்து நான் முடிக்கிறேன்டா. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கண்டிப்பாக அடுத்த எபிசோட் நான் ஜங்கோக்கு அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க தட் ஜெமினுக்கு வந்து ஒரு 1 ஷாட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நான் எழுதி வச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறது தான். கூடிய சீக்கிரமே நான் பண்ணிடுவேன், கவலையே படாதீங்க. ஸோ எனக்கு லைக் பண்ணிட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். எனக்கு இப்போலாம் வந்து என்ன சொல்கிறது, வியூஸே போக மாட்டேங்குது. ஸோ தேட் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் லைக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ண தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், பாய்.